ஹாய் கைஸ், இப்போ ரீசெண்டாக விஜய் ஆண்டனி நடித்த நூறுசாமி படத்துடைய ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் ஆச்சு. இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போதே இந்த படமும் ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு படமாக இருக்கும் அப்படின்ட்டு நம்ம நம்புவோம். ஏன்னா ட்ரெய்லர் ஆரம்பத்திலிருந்தே அந்த ஹீரோயின் அவங்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. ஹீரோயின் ஒரு அம்மாவாக நடிச்சிருக்காரு. ஒரு கணவன் இழந்த தாய் அவங்களுடைய உணர்வுபூர்வமான அந்த ரீசனை இந்த ட்ரெய்லர் அப்படி பதிவு பண்ணியிருக்காங்க. ஆரம்பத்தில் விஜய் ஆண்டனி அண்ட் ஹீரோயின் இவங்க 2 பேரும் அந்த ஜாலியாக ரொமான்டிக் பண்ணுற சீன்ஸ் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. அது நல்லாவே ஒரு வித்தியாசமான சீன்ஸாக இருக்குது. இவங்க எப்படி கூலி வேலை செஞ்சுட்டு அப்படியே கல்யாணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சம்பவம் ஏற்பட்டிருக்கும் போல் பிரிஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் விஜய் ஆண்டனி அவங்களுடைய பையனாக இருப்பான் போல் அவங்க வந்து பிரச்சனை பண்ணுறாங்க அவங்க அம்மா கிட்ட. இப்படி ஒரு உணர்வுபூர்வமான ரீதியில் படம் இருக்கும் போல் சென்டிமெண்ட் நல்லாவே கனெக்ட் ஆகுது. ட்ரெய்லரை பார்க்கும்போது நல்லா கனெக்ட் ஆகுது. அதேமாதிரி படத்துடைய பியூஜியம் நல்லாவே இருக்குங்க. பியூஜியம் ஈஸியாக கனெக்ட் ஆகுது. படத்துடைய காட்சிகள்லாம் ஒரு புதுமையாக இருக்குது. ஒரு புது ரீசனாக இருக்கும் போல் படத்தில் கிளைமேக்ஸில் தான் விஜய் ஆண்டனி வருவாங்க போல். ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் விஜய் ஆண்டனி காமிக்கிறாங்க. செகண்ட் ஹாஃப் ட்ரெய்லருடைய செகண்ட் ஹாஃபில் இவங்க அம்மா அதை ஹீரோயினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. படத்தில் ஹீரோயினோட கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கும் போல் நல்லாவே இருக்குது. விஜய் ஆண்டனி அண்ட் ஹீரோயின் அவங்களுடைய கெமிஸ்ட்ரி நல்லா இருக்குது. அவங்களுடைய பையனாக நடிச்சிருக்காங்க. அவங்களுடைய லவ்வில் ஏதோ ப்ராப்ளம் போனால் அவங்களுடைய கெமிஸ்ட்ரியும் நல்லா இருக்குது. படத்தில் நல்லாவே ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக கொடுத்துருக்காங்க. எல்லா கேரக்டருக்கும் ஒரு தனி தத்ரூபமாக கொண்டு சிறப்பாக எழுதியிருப்பாங்க போல். ஏன்னா ட்ரெய்லர்லேயே தெரியுது ஒவ்வொரு கேரக்டருக்கும் அந்த தனித்துவம் ஸ்பெசிஃபிகேஷன் நல்லாவே தெரியுது. இந்த படம் பிச்சைக்காரனை போலவே அந்த படத்துடைய தாக்கங்கள் இந்த படத்தில் இருக்கும் போல். ஏன்னா அந்த படத்தில் அம்மாவுடைய அந்த கேரக்டர் சூப்பராக கொண்டு வந்து நல்லா அம்மா வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த படத்தில் அம்மாவுடைய உணர்வுபூர்வமான அந்த ரீசன்ஸ் சொல்லியிருப்பாங்க போல். இது எப்படியோ இப்போ ட்ரெய்லரில் பார்த்துட்டு அந்த எமோஷனல் டக்குன்னு கனெக்ட் ஆகுதுங்க. அந்த கனெக்ஷன் படம் ஃபுல்லாகவும் இருந்ததுன்னா படம் கண்டிப்பாக ஹிட் ஆகும். அது எந்த விதமான டவுட்டுமே இல்லை. ஓகே, நூறுசாமி இந்த படத்துடைய ட்ரெய்லரை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுடைய கமெண்ட்டை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு புதிய மூவி அப்டேட்டில் சந்திப்போம்.